திஸ் கார்த்தி. வெல்கம் டு kALAIYARKOVIL. நம்ம சேனலில் நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுன்னு வச்சிங்கன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி போஸ்ட் போடுவேன், லைவ் வருவேன். லைவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணலாம், கேட்கலாம். நானும் ஓப்பனாக வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், இப்போ தான் மார்னிங் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி டேட் வந்து 29th ஜூன். மார்னிங் வந்து ஜாவா வீடியோ எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவது ஒரு இடத்துக்கு நான் கிளம்பிட்டேன். எங்கே அப்படின்னா, நான் இப்போ வந்து காளையார் கோவில் போயிட்டுருக்கேன். காளையார் கோவில் எங்கே இருக்குன்னா, இங்கே சிவகங்கை டிஸ்ட்ரிக் தான். எங்கள் ஊர்லேருந்து இங்கே ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். சின்ன ரைடு தான் அது. என்ன சொல்கிறது, வீடியோவே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து ஒரு விலாகாக எடுத்து நம்ம பண்ணலாம். ஏன்னா பார்க்கணும், நிறைய பேர் கேட்குறீங்க அடுத்து எங்கே ரைடு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போதைக்கு ரைடு எதுவும் அவ்வளோவோ பண்ண முடியல. சரி, அதனால் இதை ஒரு விலாகாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். எதுக்கு இங்கே போகிறேன்னா, இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மரம் பட்டு போன மரம் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மர மிஷின் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மிஷின் வந்து நம்மக்கிட்ட ஒன்று வந்து இருக்குது. அந்த மிஷினோட பிளேடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பு வந்து கம்மியாகிடுச்சு, மொக்கையாகிடுச்சு. அதை போயிட்டு ஷார்ப் பண்ணிட்டு வரணும். 2 இடத்துல தான் பண்ண முடியும். ஒன்று மதுரை, அப்படி இல்லைன்னா கALAIYARKOVIL. இப்போ உள்ள இதில் மதுரை லாக்டவுனில் இருக்குது, அதனால் மதுரை போக முடியாது. ஸோ நான் வந்து இப்போ கALAIYARKOVIL கிளம்பிட்டேன். இந்த ரூட் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ்ஃபுல்லாக போகிற ரூடு தான். சிவகங்கை போனால் இந்த ரூட்டு தான் போவேன். மற்றபடி டாப் ஸ்பீட் டெஸ்ட்டு எதாக இருந்தாலும் இந்த ரூட்டில் தான் நான் பண்ணுவேன். நீங்கள் பார்த்த ரூட் தான் இந்த ரூட்டு. இந்த சைடில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆரஸ்பதி மரம். இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இந்த இலையை போட்டு வேக பிடிச்சோம் அப்படின்னா எல்லாம் அந்த ஜலதோஷம், தும்மல் இதெல்லாமே வந்து சீக்கிரமே க்யூர் ஆகிடும். இது இங்கே உள்ள இந்த மரத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இலையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு பிச்சு அதை தனியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மரம் இப்போ வளருதில்ல, இந்த வளருதை வந்து அந்த வேரோட வந்து அவனுங்க எடுத்துடுவாங்க. ஒரு சில இதில் வந்து வேரோடு விட்டுருவாங்க, ஒரு சில வேரோடு எடுத்துகிட்டு திரும்ப வந்து செடியை வந்து ஊனி வைப்பாங்க. இந்த கட்டையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரினுக்கு வந்து இவங்க வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. எந்த அளவுக்கு இந்தியாவில் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஆனால் மோஸ்ட்லி நான் கேள்விப்பட்டது வரை இதை வந்து வெளிநாட்டு தான் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கும் இது ஸ்மெல்லு வந்து. நானும் அப்பப்போ எப்போயாவது வந்தேன்னா வந்து கொஞ்சமாக வந்து பிடிங்கிட்டு போயிடுவேன். சுத்தமாக முடியல காய்ஸ், வெயில் வந்து செம்ம வெயிலாக இருக்குது. சுத்தமாக வந்து முடியவே இல்லை. ஏற்கனவே வந்து தெரியும், நிறைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, காலில் வந்து அடிபட்டுருச்சு. அதனால தான் ஒரு வீடியோ போட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. காலில் வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் வீடியோனாலே கொஞ்சம் வந்து காலை ஊனி தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அந்த டைமில் கொஞ்சம் வந்து காலை வந்து கிராஸாக ஊனிட்டேன் போல், இப்படி உள்ளதை கொஞ்சம் இப்படி ஊனிட்டேன் போல். அதனால் திரும்ப ஒவ்வொரு பெயின் ஆயிடுச்சு, சுத்தமாக முடியல. இப்போ நீங்கள் போயே ஆகணும். ஏற்கனவே 2 நாளாக போக வேண்டியது, இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே போக வேண்டியது. ஆனால் 2 நாளாக அடிபட்டனால தான் போக முடியல. இன்றைக்கி எப்படியா போயே ஆகணுன்ற ஒரு நிலமை வந்துருச்சு. அதனால தான் போகிறேன். ஓகே, அப்படியே நான் போய்கிட்டே vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஹைவேயில் போயிட்டுருக்கும் போது நைட் டைமில் வந்து இந்த மாதிரி பேரிகார்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக தெரியாது. இந்த வே வந்து இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட்டு போய் வருதா, இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர்ற மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பேரிகார்டு கிட்ட போகும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து லைட்டாக ஸ்லோ பண்ணி நீங்கள் பார்த்துட்டு நிதானமாக போங்க. நீங்கள் பைக்கில் போனாலும் சரி, இல்லை காரில் போனாலும் சரி. நானாக கார் ட்ரைவ் பண்ணும்போது தான் நிறைய தடவை இந்த ஒரு ப்ராப்ளம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கரெக்டாக தெரியாது, அந்த கேப் வந்து அவங்க எந்த இடத்துல விட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியாது. அதனால் நைட் டைமில் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. நல்லா இருக்கிற பனைமரம் எல்லாத்துலேயும் வந்து நொங்கு எல்லாத்தையும் வெட்டி விற்றுட்டு இப்போ பனைமரம் எதுலுமே வந்து நொங்கு இல்லை. எல்லா பனைமரமும் எம்டியாக தான் இருக்குது. இங்கே உள்ள லோக்கல் பீப்புள் இங்கே வந்து இருக்கிறனால பனைமரம் ஏற தெரிஞ்சவங்க வந்து ஈஸியாக வந்து ஏறிடுவாங்க. ஈஸியாக வந்து ஏறிட்டு உள்ள நொங்கெல்லாம் வந்து வெட்டி அது உள்ள அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு
தனியாக வந்து ஒரு 10 பீஸ் வந்து போட்டுட்டு 10 பீஸ் 50 ரூபா இல்லை 30 ரூபா அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து ரேட்டு வச்சு விற்றுப்பாங்க. அதில் நல்ல லாபம் இருக்கும் அவங்களுக்கு. இப்போது ஒரு பனைமரத்துலேயும் இங்கே வந்து ஒரு நோக்கு காணோம். இனிமேல் வந்து இங்கே விற்றாங்கன்னா உள்ளே காட்டுக்குள்ளே போய் தான் எடுப்பாங்க போல். இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே காடு தான். இது வந்து உங்களுக்கு இங்கேருந்து தெரியாது. இங்கெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து இங்கிட்டு உள்ளே போனாலும் காடு தான், இந்த சைட்லேருந்து இதுக்கு உள்ளே போனாலும் ஃபுல்லாகவே காடு தான். காடுனா இந்த காடு வரும், இந்த ஆரஸ்பதி மரம் வந்து பார்த்தீங்கல்ல, அந்த காடு தான் வரும் ஃபுல்லாகவே. இப்போ இதில் வந்து ரைட்டில் போனால் சிவகங்கை உள்ள ஊருக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்ட்டு தான் சிவகங்கை ஊருக்குள்ளே போகிறதுக்கு. அதே ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம வந்து புதுக்கோட்டை, திருச்சி அப்படின்னு சொல்லி, தஞ்சாவூர் அப்படியே சொல்லி போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் தூரம் போயிட்டு சிவகங்கை அவுட்ரு ஊரில் வந்து நான் வந்து பிடிக்க போகிறேன். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல இந்த பில்டிங்ஸ் எல்லாமே, இதெல்லாம் வந்து சிவகங்கை மெடிக்கல் காலேஜோட பில்டிங். இது எல்லாமே மெடிக்கல் காலேஜு. அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல். இங்கிட்ட இருக்க எல்லாமே வந்து காலேஜ் பில்டிங்ஸு, அப்புறம் ஹாஸ்டல்ஸு, இது எல்லாமே இருக்குது. அதோட பேக் சைட் ரோட்டில் தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அவங்கள்ட்ட காட்டலான்னு சொல்லி தான் லைட்டாக ஸ்லோ பண்ணேன். காய்ச்சி இப்போ சிவகங்கை அவுட்ரு தாண்டிட்டேன். சிவகங்கை அவுட்ரு தாண்டி போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்கும், இன்னும் ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். தெரியும் போயிடுவேன். ஒரு 10 to 10 மினிட்ஸில் போயிடுவேன்னு நினைக்கிறேன். 60 to 80 தான் மெயின்டைன் பண்ணுறேன். போதும் இதுவே. இந்த காளையார் கோவில் வந்து அந்த இடத்துல ஒரு கோபுரம் இருக்குமா. அந்த கோபுரம் வந்து 150 அடிக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து மருது பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க, மருது பாண்டியர்கள்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரில. மோஸ்ட்லி இங்கே ஊர் சைடு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களால அது வந்து ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் போல் இப்போ அதை யார் பார்த்துக்கிறதுனா, அங்கே உள்ள தேவஸ்தானம், இவர் சிவகங்கையோட ராஜா, ஒரு பேர் என்னது, ஏதோ ஒரு நல்ல பேர் வருமே, முத்து வடுகநாத தேவர். அவரால் தான் இப்போ வந்து பார்த்துக்கப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. அந்த ஹிஸ்ட்ரி யாராவது போய் செக் பண்ணி பாருங்கள் அதோட ஹிஸ்ட்ரியை. காய்ஸ் அவ்வளோதான், வந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் திரும்ப வந்து கிளம்பிட்டேன். போகும்போது போயிட்டு எனக்கு ஸ்லிப்பர் வாங்க வேண்டியது இருக்குது. சிவகங்கையில் போயிட்டு ஸ்லிப்பர் வாங்கிட்டு அப்படியே நான் எங்கள் ஊருக்கு போயிடுவேன். நிறைய பேர் சொன்னாங்க, கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, பைக் வந்து இந்த இடம் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து கவர் ஆகுது, ஃப்ரண்ட் வியூ வந்து கவர் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஓரளவு நான் வந்து கேமராவை வந்து மாற்றி வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து பார்த்துருந்தேன். ப்ரோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூவே வந்து நிறைய தெரிய மாட்டேது, பைக்கோட இதுவே வந்து பாதி வந்து கவர் ஆகிடுது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். பாருங்க, அவனுங்க அங்கே அவ்வளோ இடம் இருக்குது, அங்கே அவ்வளோ தூரம் அவன் ஏறி வராமல் இங்கிட்டு இந்த கோடை தாண்டி இங்கிட்டு வரான் அவன். ஐயோ, ஓகே. இப்போ வந்து வியூ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படியே வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்கள் நல்லதோ இல்லை கெட்டதோ எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நான் அப்போ தான் நான் அடுத்தடுத்து நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வேறு என்ன சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். கால் தான் வந்து ரொம்ப வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. வெயிலும் ஓவராக இருக்குது, விண்டும் ஓவராக இருக்குது, அனல் காற்று அடிக்குது. சாதா காற்று அடித்தாலும் பரவாயில்ல, பயங்கரமாக அனல் காற்று அடிக்குது. சென்னையில் உள்ளவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க.
எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. யாராவது நின்றாங்கன்னா பக்கத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஆனால் எங்கள் ஊரில் இந்த இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், ஏதோ ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னா அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னா நான் வெயிட் பண்ணுறேன். இருந்தாலும் சரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கொஞ்சம் தள்ளி நிற்போம். போய் நின்றோம்னா நம்ம பக்கத்தில் யாராவது வந்து உடச்சிட்டு வந்து நின்றாங்க. சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இது என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம தான் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரும் நமக்காக வந்து இருக்க மாட்டாங்க. அதாவது பப்ளிக்கை சொல்கிறேன். அதனால் எங்கே போனாலும் கொஞ்சம் சேஃபாக வந்து இருங்க. 4 நாளாக வந்து 4 நாளாக வந்து மழை எங்கள் ஊரில். இன்றைக்கும் அடிக்கிற வெயிலை பார்த்தா இன்றைக்கும் வந்து மழை வந்துடும் நினைக்கிறேன். பைக்கை பாருங்கள், நான் டெய்லியும் வந்து பைக்கை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பைக் வந்து நாஸ்தி ஆயிடுது. பைக்கை வந்து எடுக்காமையும் இருக்க முடியல. அந்த பழைய பைக் ஒன்று இருக்குது. அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பைக்கை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் நான் என்ன பைக் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு. அதில் ரொம்ப பழைய பைக்லாம் ஒன்று இருக்குது. ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதான நிலைமையில் கிடக்கு அந்த பைக்கு. அப்படியும் இந்த பைக் வந்து அவ்வளோ சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோலாம் வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து வீடியோ எடுத்து நான் பண்ணுறேன். நல்லா இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு பைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சு ஓட்டி. ஜாவா வந்து ஹைவேஸில் வந்து உங்களை அப்படியே தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ ஓட்டுறா அப்படின்னு சொல்லி பைக் வந்து தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஹைவேஸில். சிட்டியில் ஓட்டுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஆனால் ஹைவேஸில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் பைக் ஓட்ட. ஓகே கைஸ், அவ்வளோதான், குடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லெமன் சோடா ஒன்று குடிச்சிட்டு வந்தேன். என்ன காம்பினேஷன் தான் தெரில, இப்படி ஒன்று குடிச்சிருக்கேன். இன்னும் இந்த பார்த்த லெமன் சோடா வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஒன்று குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் லெமன் சோடாவை குடிச்சிட்டேன். இன்னொரு விஷயம், க்ளவ்வை மறந்துட்டு வந்துட்டேன். பைக்கில் தான் எப்போயுமே பைக்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பைக்கில் வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். நான் தான் வச்சேன். வீட்டில் யாராவது எடுத்து வேறு எங்கேயா வச்சிட்டாங்களா, பைக்கில் இருக்கிறத பார்த்துட்டு வேறு எங்கேயா எடுத்து வச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரில. பார்ப்போம், அதை வீட்டுக்கு போய் நான் பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்களோட ஒப்பீனியனில் வந்து உங்களுக்கு தோன்றதை நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். see you in the next video guys. இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட நான் வந்து எண்ட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இப்போது நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி டேப் வேறு நமக்கு வந்து எனேபிள் ஆயிடுச்சு. கம்யூனிட்டி டேப்லேயே அப்பப்போ நான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். ஏதாவது ஒரு போஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு போல் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய் காய்ஸ். இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து சிவகங்கையில் நேரு பஜார்னு சொல்லுவாங்க, அந்த பஜாரில் போயிட்டுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க. பரவாயில்ல, மோஸ்ட்லி ஒரு சில பேர்லாம் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் மாஸ்க் போட்டும் மாஸ்க் எடுத்து விட்ருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, மாஸ்க் போடுறாங்க ஆனால் இப்போ போய் அவங்க யார்கிட்டையாவது பேசுகிறாங்க அப்படின்னா மாஸ்க் அவுத்து விட்டு பேசுகிறாங்க. அதுக்கு எதுக்கு மாஸ்க் போடணும்? அவங்கள்ட்ட பேச போகிறப்ப மாஸ்க் போட்டு போகிறாங்க.
அவங்க மாஸ்கோட பேசும்போது அவங்க பேசுகிற சவுண்டு வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு கேட்கல. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் சத்தமாக பேசணும். அதுக்குன்னு மாஸ்க்கை வந்து ஃபுல்லாக வந்து வாயிலேருந்து திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பேசுகிறதுல என்ன இருக்குது? அப்புறம் எதுக்கு நம்ம வந்து மாஸ்க் போடணும்? ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. சுத்தம் ஒன்றுமே புரியல ஏன் இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. கேபிள் செம்மையாக இருந்துச்சுல.